ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு தையல் கடைக்காரர் இருந்தாராம். அதே ஊர்ல ஒரு அழகான யானையும் இருந்துச்சாம். தினமும் அந்த யானை இவரோட கடை வழியாத்தான் ஆத்துக்கு குளிக்க போகுமா. அப்படி போகும்போதெல்லாம் இந்த தையல்காரரோட கடைக்குள்ள தன்னோட தும்பி கையை நீட்டுமா. இவரும் அவர்கிட்ட இருக்க பழங்களை அந்த யானைக்கு சாப்பிட கொடுப்பாராம். இது தினமும் வாடிக்கையா நடந்துட்டு இருந்துச்சாம். 2 பேரும் நல்ல நண்பர்களா பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த தையல் கடைக்காரரு ஏதோ ஒரு கோவத்துல இருந்தாரு. நல்ல மனநிலைமையில இல்ல. அப்படி இருக்கும்போது யானை வழக்கம் போல வந்து தும்பிக்கைய அவர் கடைக்குள்ள நீட்டுச்சான். அன்னைக்கு பழங்களை கொடுக்கறதுக்கு பதிலா இவரு ஒரு ஊசிய வச்சு அந்த யானையோட தும்பிக்கைய நல்லா குத்தி விட்டுட்டாராம். யானைக்கு நல்லாவே வலிச்சதாம். அதுக்கு என்ன நடந்ததுன்னு புரியாம ஒரு ஆச்சரியத்துல இருந்துச்சான். ஆனா அது எதுவுமே செய்யாம அமைதியா அங்கிருந்து போயிருச்சான். வழக்கம் போல ஆத்துக்கிட்ட போனதும் கூட இந்த தையல்காரர் பண்ணதை அந்த யானையால மறக்கவே முடியலையா. அதனால அங்கிருந்த சேத்து தண்ணிய தன்னோட தும்பிக்கையில முழுசா நிரப்பிக்கிட்டு அந்த தையல்காரரோட கடைக்கு திரும்ப வந்து அவரோட கடை மேல ஃபுல்லா அந்த சேத்து தண்ணிய அடிச்சு அவர் மேலேயும் அடிச்சு ஃபுல்லா நாசம் பண்ணிருச்சான். யானையோட செயலை பார்த்து அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சான். ஆனா அவர் யானை மேல கோபப்படல. அதுக்கு பதிலா வெளியில வந்து யானைய ரொம்ப அன்பா தட்டி கொடுத்தாரு. அவரு தன்னோட தப்ப உணர்ந்து யானை கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. மறுபடியும் யானைக்கு அன்போட பழத்தை கொடுத்தாரு. யானையும் அதை வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆமாங்க, காரணமே இல்லாம ஒருத்தர் மேல நம்ம வெறுப்பை காட்டும் போது நமக்கும் அந்த வெறுப்பு தாங்க திரும்ப கிடைக்கும். அதை எப்பவுமே நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். தேங்க்யூ.